ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ஏ 20 நாளில் ஒரு வேலையை முடிக்காரு, பி அதே வேலையை 30 நாளில் முடிக்காரு. அப்போ ஏயும் பியும் சேர்ந்தா எத்தனை நாளில் முடிப்பாங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் சம்மு. பாருங்கள், ஏ வந்து எத்தனை 20 நாள், பி வந்து 30 நாள். இப்போ இதுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 60. அப்போ ஒரு தோட்டம் இருக்குன்னா அந்த தோட்டத்தில் 60 பாத்தி இருக்குது. 60 பாத்தியை இவர் வந்து எத்தனை 20 நாளில் வெட்டுறாரு, இவர் 30 நாளில் வெட்டுறாரு. இப்போ 60 பாத்தி இருக்குன்னா 20 நாள்னால் ஒரு நாளைக்கு 20 3 60, 20 3 60. ஒரு நாளைக்கு 3 பாத்தி வெட்டி 60 நாளில் 60 பாத்தி 20 நாளில் முடிப்பார். இவர் 30 நாள், ஒரு நாளைக்கு 2 தான் வெட்ட முடியும். ஒரு நாளைக்கு 2 2 வெட்டி 30 நாளில் 60 பாத்தி முடிவார். அப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை, இவர் 3 இவர் 2, ஒரு நாளைக்கு 5 பாத்தி வெட்டுவாங்க. 5 பாத்தி வெட்டா என்ன? அப்போ ஒரு நாளைக்கு 5 பாத்தி 60 பாத்தி இருக்குன்னா ஒரு 5 5 12 5 60, 12 நாளில் முடிச்சிடுவாங்க. இப்போ அடுத்த பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஒரு ஆண் வந்து 3 நாளில் அந்த வேலையை முடிக்காங்க, ஒரு பெண் வந்து 9 நாளில் முடிக்காங்க. அப்போ அந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் எத்தனை நாளில் முடிப்பாங்க? போன சமய மாதிரி தான். பார்த்திங்கன்னா ஒரு ஆண் 3 நாளில் முடிக்காங்க, பெண் 9 நாளில் முடிக்கிறாங்க. ஒரு 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா அதே மாதிரி எல்சிஎம் பண்ணுங்க. 3க்கு 9 எத்தனை 9. ஒரு 9 பாத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க தோட்டத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து 3 நாளில் முடிக்கார். அப்போ ஒரு நாளைக்கு 3 3 9, ஒரு நாளைக்கு 3 பாத்தி வெட்டி 9 நாளில் முடிக்கார். இவங்க என்னது 9 நாளில் முடிக்காங்க. 9 பாத்தி இருக்க ஒரு நாளைக்கு 1 1 தான் வெட்டுவாங்க, வெட்டி 9 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா எவ்வளவு? ஒரு நாளைக்கு 4 பாத்தி வெட்டுவாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா மொத்தம் 9 பாத்தி இருக்குது. 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாள் 4, 2 நாள் 8, 1 இருக்குமா மீதி கீழே பை 4, 2 1/4. அடுத்த பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ஏயுமே 2 பேரும் சேர்ந்து 8 நாளில் முடிக்காங்க. ஏ மட்டும் 12 நாளில் முடிக்காரு. அப்போ பி மட்டும்னா எத்தனை நாளில் முடிப்பார்? அதான் சம்மு. அப்போ பாருங்கள், ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து 8 நாள், ஏ மட்டும் எத்தனை 12 நாள். இப்போ இதுக்கு அதே மாதிரி பாருங்கள், எல்சிஎம் எடுங்க. 8க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்துன 24 வருமா? 24, 3 24, 2 12 24 போட்டாச்சு. அதே மாதிரி ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 8 நாளில் ஒரு நாளைக்கு 3 பாத்தி வெட்டுவாங்க, 24 நாளில் முடிப்பாங்க. ஏ மட்டும்னா ஒரு நாளைக்கு 2 பாத்தி தானே வெட்டுவார். 2 பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 3 பாத்தி வெட்டுறாங்கன்னா ஏ மட்டும்னா 2. அப்போ பி மட்டும்னா ஒரு நாளைக்கு எத்தனை ஒரு பாத்தி தான் வெட்டிருப்பார். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து 3னா ஏ மட்டும் 2னா பி 1. பி ஒரு நாளைக்கு 1 வெட்டினார்னா 24 பாத்தி இருக்குது. அப்புறம் எத்தனை நாளில் வெட்டுவார்? 24 நாள் வெட்டுவார். ஆன்சர் 24. அடுத்தம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஏ ப்ளஸ் பி 2 சேர்ந்த 6 நாள், பி மட்டும் 15 நாள். அப்போ ஏ மட்டும் எவ்வளவு? அதே மாதிரி பாருங்க, ஏ ப்ளஸ் பி 6 நாளா, பி 15 நாள். எல்சிஎம் பண்ணுங்க. 30, 6 5 30, 15 2 30. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 பாத்தி வெட்டுறாங்க, 6 நாளைக்கு 30. பி மட்டும்னா ஒரு நாளைக்கு 2. அப்போ ஏ மட்டும் அளவு 5ல் 2 கழிச்சா 3. ஏ மட்டும் ஒரு நாளைக்கு 3 பாத்தி வெட்டுறாரு. அப்படின்னா ஏ மட்டும் 3னா 30, மொத்தம் 30 இருக்குது. அப்போ 3 வெட்டினா 10 நாளில் வெட்டிடுவார். அடுத்தம் பார்த்தீங்கன்னா ஏ வந்து 20 நாளில் ஒரு வேலையை முடிக்காது, பி 25 நாளில் முடிக்காரு. ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்து 3200 வாங்குறாங்க. அப்போ ஏயோட பங்கு எவ்வளவு? ஏ எவ்வளவு? 20 நாள், பி 25 நாள். வழக்கம் மூலமாக எல்சிஎம் பண்ணுங்க. எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 100, 20 5 100, 25 4 100. இவர் ஒரு நாள் 100 பாத்தி இருக்குன்னா இவர் ஒரு நாளைக்கு 5 பாத்தி வெட்டி 20 நாளில் 100 பாத்தி வெட்டுவார். இவர் ஒரு நாளைக்கு 4 பாத்தி வெட்டி 25 நாளில் 100 பாத்தி வெட்டுவார். அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை 9 பங்கு, 9 பங்கு வெட்டி எத்தனை 3200 பெறுறாங்க. அப்போ ஒரு பங்கு எவ்வளவு? 9 எடுத்தால் ஒரு பங்கு வந்துடுமா? 400. ஒரு பங்கு 400 நட்டு. இவர் வந்து எத்தனை 5 பங்கு, இவருக்கு எத்தனை 4 பங்கு, 5 4. அப்போ ஏ தான் நமக்கு கேட்டுக்கோங்க. 5 4 20, 2000.
ஏயோட பங்கு 2000, பியோட பங்கு கேட்டாங்கன்னா 4 4 16 1600, பியோட பங்கு 3200. ஏ பங்கு 2000, பி பங்கு 1200. வருஷம் பார்த்தீங்கன்னா ஏ வந்து 800 ரூபா பைசா வாங்கி 8 நாளில் ஒரு வேலையை முடிக்காரு. அதே இது அவர் ஒரு உதவியாளர் வச்சுருந்தாருன்னா 5 நாளில் அந்த வேலையை முடிக்காரு. அப்போ உதவியாளருக்கு கொடுக்க வேண்டிய பங்கு என்ன? ஏ வந்து எத்தனை நாள்? 8 நாள். ஏ ப்ளஸ் பி வந்து அந்த உதவியாளர்னு வச்சுக்கலாமா? பி வந்து எத்தனை? 5 நாள். 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா இப்போ எல்சிஎம் பார்க்கலாமா? 40, மொத்தம் 40 பாத்தி இருக்குது. அப்போ ஏ மட்டும்னா ஒரு நாளைக்கு 5 பாத்தி வெட்டி 40 நாளில் 40 பாத்தியை 8 நாளில் முடிப்பார். ஏ ப்ளஸ் பி 2 இருந்தாங்கன்னா 8 40, ஒரு நாளைக்கு 8 பாத்தியை வெட்டி 40 பாத்தியை 5 நாளில் முடிப்பாங்க. இப்போ இதில் மட்டும் பியோட பங்கு மட்டும் முடிச்சோம்னா பி வந்து எத்தனை? ஏ 5, ஏ ப்ளஸ் பி 2 சேர்ந்தா 8. அப்போ பி மட்டும் எத்தனை? ஒரு நாளைக்கு 3 பாத்தி வெட்டுவார். அதை கண்டுபிடிச்சாச்சா? இப்போ ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 5 நாளில் முடிச்சுடுவாங்க. அப்போ 5 3 15. பி மட்டும் 15 பாத்தி வெட்டுவார். ஏ எத்தனை? 25 பாத்தி வெட்டுவார். 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா பி 15, ஏ 25 பாத்தி 40 பாத்தி 5 நாளில் முடிச்சுடுவாங்க. இப்போ வந்து ஏ பாருங்கள், ஏ வந்து அவருக்கு 8 நாளைக்கு 800 சம்பளம். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு? 100 சம்பளம். ஒரு நாளைக்கு எத்தனை பாத்தி வெட்டுவார்? 5 பாத்தி. அப்போ 5 பாத்தி வெட்டாருன்னா அவருக்கு 100 சம்பளம். அப்போ 15 பாத்தி பி வெட்டியிருக்காரு. அப்போ 15 பாத்தி பி வெட்டியிருக்காருன்னா 15 பாத்திக்கு பிக்கோட பங்கு எவ்வளவு? ஒரு 5 பாத்திக்கு 100 15 பாத்திக்கு எவ்வளவு? 300. பிக்கு 300 பங்கு கொடுக்கணும். வருஷம் பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஒரு வேலையை 25 நாளில் முடிக்காரு. பி வந்து 20 நாளில் முடிக்காரு. ஏ வந்து அந்த வேலையை தொடங்கி 10 நாள் கழித்து பி வந்து அந்த வேலையில் சேர்றாரு. அப்படின்னா அந்த சேர்ந்ததுக்கு அப்புறம் ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க? அதான் கொஸ்டின். ஏ வந்து 25 நாள், பி வந்து 20 நாள். அப்போ 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா எல்சிஎம் பண்ணுங்க 100. மொத்தம் 100 பாத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இவங்க எத்தனை? ஒரு நாளைக்கு 4, 25 நாள் 100. பி எத்தனை? ஒரு நாளைக்கு 5 பாத்தி வெட்டுவார். வெட்டி 100 பாத்தியை 20 நாளில் வெட்டுவார். இப்போ ஏ மட்டும் 10 நாள் வேலை பார்க்காரு. அப்போ ஒரு நாளைக்கு 4 பாத்தி வெட்டினா 10 நாளைக்கு 40 பாத்தியை வெட்டி முடிச்சிருப்பார். மீதி எத்தனை இருக்கும்? 60 பாத்தி இருக்கும். அதுக்கப்புறம் பி சேர்றாரு. பி சேரும்போது ஏயும் பியும் சேர்ந்தாங்கன்னு எத்தனை வெட்டுவாங்க? 4 5 ஒரு நாளைக்கு 9 பாத்தி வெட்டுவாங்க. அதுக்கப்புறம் பி சேர்ந்துருக்காரா? அப்போ 60 பாத்தியை ஒரு நாளைக்கு 9னா எத்தனை நாளில் வெட்டுவாங்க? 9 9 6 9 54. மீதி எத்தனை இருக்கும்? 6/9. இதை அடி கொடுக்கலாமா? 2/3. அப்போ 6 2/3 நாள். அடுத்தம் பார்க்கலாம். அடுத்தம் பார்த்தீங்கன்னா சீதா வந்து ஒரு வேலையை 15 நாளில் முடிக்காருங்க. கீதா வந்து 10 நாளில் முடிக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து சீதா சென்று விடாங்க அந்த வேலையிலேருந்து. மீதமுள்ள வேலையை கீதா வந்து 5 நாளில் முடிச்சிடுறாங்க. அப்போ சீதா எவ்வளோ நாள் கழித்து அந்த வேலையிலேருந்து போனாங்க? அப்போ சீதா 15 நாளா? கீதா 10 நாள். எல்சிஎம் பாருங்கள், 17 30 வருமா? இப்போ சீதா ஒரு நாளைக்கு எத்தனை? 2 பாத்தி வெட்டி 15 நாளில் 30 பாத்தி வெட்டுவாங்க. கீதா ஒரு நாளைக்கு 3 பாத்தி வெட்டி 10 நாளில் 30 பாத்தி வெட்டுவாங்க. கீதா வந்து கடைசி 5 நாள் அவங்க மட்டும்தான் தனியாக வேலை பார்த்துருக்காங்க. அப்போ கடைசி 5 நாள், ஒரு நாளைக்கு 3 பாத்தி வெட்டினா கடைசி 5 நாள் 5 15 பாத்தி கடைசி அவங்க மட்டும் ஆட்டுவாங்க. அப்போ 15 பாத்தி வந்து 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. 2 பேரும் சேர்ந்தாங்க எத்தனை? ஒரு நாளைக்கு 5 பாத்தி வெட்டுவாங்க. ஒரு நாளைக்கு 5 பாத்தினா 15 பாத்தி எத்தனை நாள் வெட்டுவாங்க? 3 நாளில் வெட்டுவாங்க. அப்போ அடுத்தம் பார்த்தீங்கன்னா ஏயும் பியும் சேர்ந்து 18 நாளில் முடிக்காங்க. பியும் சியும் 24 நாள், சியும் ஏயும் 36 நாள். அப்போ ஏ பி சி 3 சேர்ந்தால் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஏயும் பியும் சேர்ந்தால் 18 நாள், பியும் சியும் சேர்ந்தால் 24 நாள், சியும் ஏயும் சேர்ந்தால் 36 நாள். எல்சிஎம் பார்த்துக்கலாமா? எல்சிஎம் 18 24 36. 3க்கும் பார்த்தீங்கன்னா 72 எல்சிஎம்.
18 4 18 72 3 24 72 2 36 72 மொத்தம் 72 பாத்தி. ஏயும் பியும் சேர்ந்தா 4, பியும் சியும் சேர்ந்தா 3, சியும் சேர்ந்தா 2 2 விட்டுவாங்க. அப்போ 9. இது எல்லாமே பாருங்கள் 2A பவர்ஃபுல்லாக 2 2 இருக்குது. 2B 2C ABC 3 தனியாக சேர்ந்தா எத்தனை 2ஆல் அடி கொடுத்தா 72 பாத்தி இருக்குன்னா அதை வந்து ABC 3 தனியாக ஒரு நாளைக்கு 9/2 பாத்தி வெட்டுறாங்க. அப்போ 3 சேர்ந்து வெட்டினா எத்தனை 72 மொத்த பாத்தி. 9/2 அவங்க ஒரு நாளைக்கு வெட்டுற பங்கு யாரெல்லாம் ஏபிசி 3 சேர்ந்து வெட்டுற பங்கு 9/2. அப்போ இந்த 2 அப்படி மேலே வந்துடுமா 72 × 2/9 அடி கொடுங்க. 9 9 8 9 72 இனி 2 16. ஏபிசி 3 சேர்ந்தாங்கன்னா 16 நாளில் முடிப்பாங்க. அடுத்த பார்க்கலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா 2 மென்னு 3 சில்ட்ரனு சேர்ந்து 10 நாளில் முடிக்காங்க. அதே மாதிரி 3 மென்னு 2 சில்ட்ரன் சேர்ந்து 8 நாளில் முடிக்காங்க. அப்போ 2 மென்னு 1 சில்ட்ரன் சேர்ந்தால் 8 நாளில் முடிப்பாங்க. அதான் சம்மு. 2 மென்னு 3 சில்ட்ரனு 2 மென்னு 3 சில்ட்ரன் 10 நாள் சொல்லியிருக்காங்களா. இப்போ ஆட்கள் கூட நம்ம இப்போ இந்த ரெண்டையும் சமமாக்கிட்டோம்னா ஒரு மென்னு எத்தனை சில்ட்ரனுக்கு சமம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக நம்ம சமம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்கள் கூட நாட்கள் குறையும், அது உங்களுக்கு தெரியும். இப்போ 2 மென்னு 3 சில்ட்ரன் சேர்ந்தாங்கன்னா 10 நாள்னா 4 மென்னு இது அப்படியே டபுள் ஆகுங்க. 4 மென்னு 6 சில்ட்ரன் சேர்ந்தால் எத்தனை நாள் 5 நாளில் முடிப்பாங்க. அப்போ அதே மாதிரி பாருங்கள் 20 மென்னு 30 சில்ட்ரன் சேர்ந்தால் ஒரே நாளில் அந்த வேலையை முடிச்சுடுவாங்க. அதே மாதிரி இதுக்கு பாருங்கள் இங்கே 8 நாளில் முடிப்பாங்க இருக்குது. அப்போ 8ஆல் பெருக்கி இங்கே 8ஆல் வகுத்தா அதே மாதிரி முடிஞ்சிடும். 8ஆல் பெருக்குங்க 24 மென்னு ப்ளஸ் 1 8 8 16 சில்ட்ரன் சேர்ந்தால் இவங்களும் ஒரே நாளில் முடிச்சுடுவாங்க. அப்போ பாருங்கள் 20 மென்னு 30 சில்ட்ரன் சேர்ந்தால் ஒரு நாளில் முடிக்கிறது. 24 மென்னு 16 சில்ட்ரன் சேர்ந்தாலும் ஒரு நாளில் முடிப்பாங்க. இப்போ ஈக்குவல் பண்ணுங்கள் 20 மென்னா ப்ளஸ் 30 சில்ட்ரன் இஸ் ஈக்குவல் டு 24 மென்னு ப்ளஸ் 16 சில்ட்ரன். இந்த மென் அங்கூடி போங்க, சில்ட்ரன் அங்கூடி கொண்டு வந்துடுங்க. அப்போனா இந்த சில்ட்ரன் கூட இருந்துச்சுன்னா 30ல் 16 போனால் 14 சில்ட்ரன். 24ல் 20 போனால் 4 மென்னு. அப்போ 2 மென்னுங்கிறது 7 சில்ட்ரனுக்கு சமம். ஏன்னா 2ஆவது படம் அடி கொடுத்தாச்சு. 2 மென்னு 7 சில்ட்ரனுக்கு சமம். அப்படின்னா இங்கே முதல்ல கணக்கு வாங்க. 2 மென்னு 3 சில்ட்ரன் சேர்ந்து 10 நாளில் முடிப்பாங்க. அப்போ இந்த கணக்கை நம்ம இப்படி அழகாக ஈஸியாக மாற்றிடலாமா. 2 மென்னுங்கிறது 7 சில்ட்ரனுக்கு சமம். அப்படின்னா 7 3 10 10 சில்ட்ரன் சேர்ந்தால் 10 நாளில் முடிப்பாங்க. நமக்கு 2 மென்னு 1 சில்ட்ரன் சேர்ந்தால் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 2 மென்னுங்க என்ன தெரியும் 7 சில்ட்ரன் தெரியும். அப்போ 7 1 8 சில்ட்ரன் எத்தனை நாளில் முடிப்பாங்க. கணக்கை ஈஸியாக கொண்டு வந்தாச்சு. இப்போ 10 சில்ட்ரன் 10 நாளில் முடிக்காங்கன்னா 8 சில்ட்ரன் எத்தனை நாளில் முடிப்பாங்க. இதுதான் கணக்கு. 10 சில்ட்ரன் நம்ம இப்போ அதே மாதிரி பார்த்துக்கோங்க 100 பாத்தி இருக்குது. 100 பாத்தி இருக்குன்னா ஒரு நாளைக்கு ஒரு பாத்தி 10 பேர் சேர்ந்த 10 பேர் விட்டுறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பாத்தி விட்டாங்கன்னா 10 பாத்தி வெட்டுவாங்க. அப்படி 10 நாளைக்கு 100 பாத்தியை வெட்டிடுவாங்க. அதே மாதிரி அதே 100 பாத்தியை 8 பேர் தான் இருக்காங்க. அப்படின்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க. அதே 100 பாத்தி இருக்குது. அப்போ அதை 8ஆல் வகுத்துட்டா எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு வந்துடுமா. 1 8 8 1 8 8 மீதி 2 2 16 மீதி 4/8 அடி கொடுத்தா 2 4 1 2 12 நாள் 12 நாளில் இந்த 8 சில்ட்ரன் சேர்ந்து முடிப்பாங்க. இந்த 100ங்கிறது நம்மளால் அசம்ஷன் பண்ணிக்கிட்டே தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ 100ங்கிற இடத்துல நமக்கு ரவுண்டாக 100ன்னு வச்சுருந்தா நம்ம ஈஸியாக இருக்கும். 100ன்னு வச்சுக்கணும். இந்த இடத்துல நீங்கள் 200 கூட வச்சுக்கலாம். 200 வச்சுன்னா ஒரு நாளைக்கு 2 பாத்தி வெட்டுவாங்க ஒரு ஆள். அப்போ ஒரு நாளைக்கு 2 பாத்தி வெட்டினா 10 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 20 பாத்தி வெட்டுவாங்க. 10 நாளில் 200 பாத்தி வெட்டுவாங்க. அதே மாதிரி இங்கே நீங்கள் 8ங்கிறது பவர் ஒரு நாளைக்கு ஒருத்தர் 2 பாத்தி வெட்டோம்னா 2 பேர் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 16 பாத்தி வெட்டுவாங்க. அப்போ இந்த 16 கொண்டு இதை வகுக்கணும். நம்ம ஒரு 100ங்கிறது நம்மளாக வச்சுக்கிட்ட ஒன்று தான். சரிங்களா. 12 நாளில் முடிப்பாங்க.